ஈடிவி பாரத் நேயர்களுக்கு வணக்கம். 2024ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை முழுமையாக நடைபெற்று முடிந்துள்ளது. இந்த சூழ்நிலையில் யாருக்குமே, அதாவது எந்த ஒரு தனி கட்சிக்குமே இந்த தேர்தலில் அறுதி பெரும்பான்மை அப்படின்றது கிடைக்கல. குறிப்பாக பார்த்தோம்னா 2014ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலோடோ அல்லது 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலோடோ இந்த தேர்தலை ஒப்பிட முடியுமா என்று பார்த்தால் 2014ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி 282 இடங்களில் தனிப்பட்ட முறையில் வெற்றி பெற்றிருந்தது. பெரும்பான்மைக்கு தேவை 272 இடங்கள் தான். எனவே 10 இடங்கள் அதிகமாகவே கிடைச்சிருந்தது. இதே போன்று 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தோமானால் 303 இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி தனிப்பட்ட முறையிலேயே ஜெயிச்சிருந்தது. தற்போதைய தேர்தலில் ஆப்கோ பார் 400 பார் அப்படின்ற முழக்கத்தோட இந்த முறை 400க்கு மேலே கூட்டணியோட வெல்வோம் அப்படின்ற முழக்கத்தை முன்வச்சு பாரதிய ஜனதா கட்சி தேர்தலை சந்தித்திருந்தால் கூட இந்த தடவை என்டிஏ, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியே 300 தொகுதிகளை தாண்டலை. பாரதிய ஜனதா கட்சி தனிப்பட்ட முறையில் 240 தொகுதிகளில் மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்கு. தற்போது கூட்டணியாக 292 தொகுதிகள் வந்திருக்கு. இப்போதைய நிலைமையில பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்கணும், ஒரு கட்சியோட தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கணும்னா 272 தொகுதிகள் தேவை. அதுக்கு 32 தொகுதிகள் கம்மியா இருக்கு. இந்த சூழ்நிலையில தான் கூட்டணியில பாரதிய ஜனதாவுக்கு அடுத்தபடியா இருக்கிற கட்சிகள் முக்கியத்துவம் பெற்றிருக்குது. இப்போ பாரதிய ஜனதா கூட்டணியில இருக்கிறதுல 2வது மிகப்பெரிய கட்சி எதுன்னு பார்த்தோம்னா தெலுங்கு தேசம் கட்சி. இந்த கட்சி உங்களுக்கு தெரிஞ்சது ஆந்திர பிரதேசத்தில் உள்ள சந்திரபாபு நாயுடு தலைமையிலான தெலுங்கு தேசம் கட்சி. இந்த கட்சியில் தனிப்பட்ட முறையில் 16 எம்பிக்கள் இருக்கிறாங்க. இந்த ஆந்திர பிரதேசத்தை பொறுத்தவரையிலும் சட்டமன்ற தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தலும் சேர்ந்து ஒரே நேரத்தில் நடந்துச்சு. இதில் மாநிலத்திலையும் ஆட்சி அமைக்கிறது, அதே போல் மத்தியிலும் இந்த கட்சி பெரிய முக்கியத்துவத்தை பெறுகிறது. மாநில முதலமைச்சராக பதவியேற்க சந்திரபாபு நாயுடு தயாராகிட்டு இருக்கிறாரு. அவர் டெல்லிக்கும் கிளம்பி போகிறாரு. இது தவிர சந்திரபாபு நாயுடுவுக்கு தனியாக தெலுங்கு தேசம் கட்சியில் இருக்கிற 16 எம்பிக்கள் தவிர கூட்டணியில் இருந்திருக்கிற ஜனசேனா கட்சிக்கு 2 எம்பிக்கள் இருக்கிறாங்க. பவன் கல்யாண் சொல்லவே தேவையில்லை, சந்திரபாபு நாயுடுக்கு முழுமையான ஆதரவு கொடுப்பாரு. இதே போன்று பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஆந்திராவில் பாஜக கூட்டணியில் பாஜக 3 தொகுதிகளில் வென்று இருக்குது. இந்த எம்பிக்களும் சந்திரபாபு நாயுடுக்கு ஓரளவுக்கு விசுவாசமான நபர்கள், நம்பிக்கைக்குரிய நபர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே போல் எதிர்கட்சியான ஜெகன்மோகன் ரெட்டி கட்சியில், ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியில் 4 எம்பிக்கள் ஜெயிச்சிருக்கிறாங்க. இந்த எம்பிக்களையும் கூட மாநில சட்டமன்ற தேர்தலையும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி தோத்துருச்சு. நாடாளுமன்றத்துலையும் பார்த்தீங்கன்னா 4 எம்பி தான் இருக்குது. இந்த எம்பிக்கள் கூட அணி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு தகவல்கள் உலாவுது. இதே நேரத்தில் தெலங்கானாவில் கூட ஒரு சில பாஜக எம்பிக்கள் சந்திரபாபு நாயுடுவின் விசுவாசிகளாக முன்னர் அறியப்பட்டவர்கள் தற்போது பாஜகவிற்கு மாறியவர்கள் இருக்கிறார்கள் என்ற பேச்சுவார்த்தை நிலவுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பார்க்கும்போது சந்திரபாபு நாயுடுக்கு 22 எம்பிக்களுடைய ஆதரவு முழுமையாக இருப்பதாக நம்பப்படுகிறது. பெரும்பான்மைக்கு பாஜகவுக்கு கூடுதலாக தேவைப்படுவது 32 எம்பிக்கள். சந்திரபாபு நாயுடு வசம் மட்டுமே 22 எம்பிக்கள் இருக்கிறார்கள். அப்படின்ற சூழ்நிலையில் சந்திரபாபு ஒரு முழுமையான கிங் மேக்கராக, இந்தியாவை ஆளக்கூடிய நபர் யார் என்பதை தீர்மானிக்கும் நபராக உருவெடுக்கிறார். இப்போது டெல்லி புறப்படும் முன்னதாக சந்திரபாபு நாயுடு செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருக்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறப்போ, நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் இருந்தோம், தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் இருக்கிறோம் அப்படின்றத உறுதிப்படுத்தியிருக்கிறாரு. தாங்கள் எந்த கட்சிக்கும் கூட்டணியும் மாறப்போகிறதில்லை அப்படின்றத உறுதிப்படுத்தியிருக்கிறார். இப்போது தேசிய ஜனநாயக கூட்டணியோட சந்திரபாபு நாயுடுவோட உறவு எப்படி இருக்குது, அவர் கடந்த காலங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணியோட எப்படி இருந்தார் அப்படின்றத ஒரு தடவை பார்த்துடலாம். 1998ஆம் ஆண்டு வாஜ்பாய் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி உருவாக்கப்பட்ட போதே அந்த கூட்டணியில் அங்கம் வகிச்சுட்டு வந்தவர் தான் சந்திரபாபு நாயுடு. அப்போது சந்திரபாபு நாயுடு இந்த ஒருங்கிணைந்த ஆந்திர பிரதேச மாநிலமாக இருந்தபோது ஹைதராபாத் நகருக்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதிகள், சாலை, விமானம் என பல்வேறு வசதிகளை கேட்டு வாங்குறதுல சந்திரபாபு நாயுடு வெற்றி பெற்றிருந்தார் அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு போக மோடி தலைமையிலான முதல் தேசிய ஜனநாயக கூட்டணியிலையும் சந்திரபாபு நாயுடு அங்கம் வகித்திருந்தார்.
2018ஆம் ஆண்டு தான் இந்த கூட்டணியிலிருந்து அவர் வெளியில் வராரு. அப்போது அதுக்கு காரணமாக கூறப்பட்டது வந்து மாநில பிரிவினைக்கு பிறகு தெலங்கானா, ஆந்திர பிரதேசம் என 2 மாநிலங்களாக பிரிந்த பிறகு ஆந்திர மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வேணும் அப்படின்ற கோரிக்கையை முன் வச்சிருந்தார். அந்த கோரிக்கை தோல்வியடைந்த நிலையில் அரசுக்கு எதிராக ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தையே நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா இந்த கூட்டணியிலிருந்து சந்திரபாபு நாயுடு வெளியில் போயிருந்தார். இது மட்டும் இல்லை, கடந்த 2002ஆம் ஆண்டு குஜராத் கலவரம் நடந்தபோது என்ன நடந்ததுன்னு சற்று திரும்பி பார்த்தால், அப்போது தெலுங்கு தேசம் கட்சி சார்பில் அந்த ஒரு தீர்மானமே நிறைவேற்றப்பட்டது. அப்போதைய குஜராத் முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடிக்கு எதிராக ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அத்தோடு அல்லாமல் அந்த கலவரத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக தெலுங்கு தேசம் கட்சி இங்கிருந்து நிவாரணப் பொருட்களையும் கூட அனுப்பி வைத்திருந்தது. இப்போ இருக்கிற சூழ்நிலையில், அரசியல் சூழ்நிலையில் பார்க்கும்போது சந்திரபாபு நாயுடு சற்று முன்பு அளித்த பேட்டியிலும் கூட சொல்லியிருக்கிறார், அரசியலில் யாரும் நிரந்தர எதிரியும் அல்ல, நண்பனும் அல்ல, மக்கள் நலன் எதுவோ அதுவே எங்களுக்கு முக்கியம் அப்படின்ற பேட்டியில் சொல்லியிருக்கிறாரு. அதனால் தேசிய ஜனநாயக கூட்டணியோ பாஜகவையோ ஆதரிக்கிறதுல சந்திரபாபு நாயுடுவுக்கு எந்த விதமான சிக்கலும் இல்லை. இதே போன்று இப்படி ஒரு சுமூகமான சூழ்நிலை இருந்தாலும் காங்கிரஸ் தரப்பிலிருந்தும் சந்திரபாபு நாயுடுவுக்கு மறைமுகமாகவோ நேரடியாகவோ சில அழைப்புகள் வராமல் இல்லை. இப்போது காங்கிரஸ் கட்சியோட பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் தன்னோட ட்விட்டர் பதிவுலேயே இதை குறிப்பிட்டிருக்கிறாரு. ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்குறோம் அப்படின்ட்டு மன்மோகன் சிங் சொன்னார். அந்த வாக்குறுதியை நிறைவேற்றல மோடி அரசு. அதை நிபந்தனையாக நீங்கள் முன்வைப்பீங்களா? அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுக்கு ஆதரவளிக்க இந்த ஆந்திர மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்து அப்படின்ற கோரிக்கையை நீங்கள் முன்வைப்பீங்களா முதல் நிபந்தனையா அப்படின்ட்டு கேள்வி எழுப்பியிருக்கிறார். இப்போது 2 கிங் மேக்கர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் முதல்ல இருக்கிற சந்திரபாபு நாயுடு அதாவது தெலுங்கு தேசம் கட்சியை பற்றி பார்த்தோம். இன்னொரு பக்கம் நிதிஷ்குமார், இவர் தெலுங்கு தேசம் கட்சிக்கு அடுத்தபடியாக அதிக எம்பிக்களை கொண்டு 12 எம்பிக்களை கொண்டு அடுத்த இடத்துல இருக்கிறாரு. இவருடைய சூழ்நிலையை பார்க்கும்போது கடந்த காலங்களில் ஒரு வேடிக்கையாக கூட சொல்லுவாங்க, பீகாரில் வந்து கூட்டணிகள் மாறலாம், ஆனால் நிதிஷ்குமார் தான் வந்து எப்பயுமே முதலமைச்சராக இருப்பார் அப்படின்ட்டு ஒரு வேடிக்கையாக கூட சொல்லுவாங்க. அதே போல் இவர் அடிக்கடி கூட்டணிகளை மாற்றுவதாக அறியப்பட்டவர். இப்போது கிட்டத்தட்ட அந்த யூகங்களுக்கு வாய்ப்பளிக்கிற வகையில் பீகார் மாநிலத்தில் உள்ள பாஜகவோட மாநில தலைவர் சாம்ராட் சௌத்ரி நிதிஷ்குமாரை சந்திக்கணும் இந்த தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறமா அப்படின்ற கேட்குறப்போ அதற்கு அனுமதியை மறுத்துட்டார். அதே நேரத்தில் நிதிஷ்குமாரும் தேஜஸ்வி யாதவும் விமானத்தில், ராஷ்ட்ரிய ஜனதா தளத்தோட தேஜஸ்வி யாதவும் டெல்லிக்கு போகிறப்போ ஒரே விமானத்தில் பயணம் செஞ்சுருக்கிறாங்க. அடுத்தடுத்த இருக்கையில் இருந்த புகைப்படமும் செய்தி ஊடகங்களில் வெளியாகிருக்கு. இந்த வீடியோவும் பல ஸ்பெகுலேஷன்ஸை உருவாக்கியிருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிதிஷ்குமாருக்கு துணை முதலமைச்சர் பதவி தரோம், எங்களுடைய கூட்டணிக்கு வந்துருங்க அப்படின்ட்டு காங்கிரஸ் அழைப்பு விடுத்திருக்கிறதாகவும் ஒரு தகவல் பரவுது. இதே போல் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிற பாரதிய ஜனதா அல்லாத கட்சிகளை இழுத்து ஒரு வானவில் கூட்டணி போன்று அமைப்பதற்காக, பல கட்சிகளை கொண்ட பல நிறத்திலான ஒரு கூட்டணியை அமைப்பதற்காக காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் கேசி வேணுகோபாலுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்திருக்கிறதாகவும் ஒரு தகவல் பரவி இருக்கிறது. இதுவும் உறுதிப்படுத்தப்படாத தகவல். தற்போது அடுத்ததாக நிதிஷ்குமாரை பார்த்தோம்னா 2014ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலுக்காக பிரதமர் மோடி அப்போது குஜராத் முதலமைச்சராக இருந்தார். அவர் அறிவிக்கப்பட்ட போதே இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கூட்டணியிலிருந்து, அப்போது தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறியவர் நிதிஷ்குமார். தற்போது இந்தியா கூட்டணி 2024ஆம் ஆண்டு தேர்தலுக்காக இந்தியா கூட்டணி உருவாக்கப்பட்ட போதும் நிதிஷ்குமார் அதில் முதன்மையானவராக இருந்தார். ஆனால் அதே நேரத்தில் இந்த கூட்டணியை விட்டு வெளியேறியவரும் நிதிஷ்குமார் தான். தற்போது நிதிஷ்குமார் இந்தியா கூட்டணியில் தொடர்ந்து இருந்தால் 2024 தேர்தல் முடிவுகளிலேயே வந்து ஒரு பெரிய மாற்றங்கள் இருந்திருக்கலாம். நிதிஷ்குமார் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். இந்தியா கூட்டணிக்கு இன்னும் அதிகமான இடங்கள் கிடைச்சிருக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பெரும்பான்மைக்கு தேவையான 272 தொகுதிகளையே நெருங்கி வந்திருக்க முடியாது அப்படின்ற கூட ஒரு கருத்துக்களாக அரசியல் நோக்கர்கள் சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நிதிஷ்குமார் ஒரு பிடி கொடுக்காமலே நழுவிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் இன்னொரு கிங் மேக்கராக தற்போது பார்க்கப்படும் சந்திரபாபு நாயுடு ஒரு சாலிடான ஆன்சரை கொடுத்துட்டு டெல்லிக்கு புறப்பட்டு போயிருக்கிறாரு. இன்னும் ஆந்திராவில் உள்ள அரசியல் வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா,
சந்திரபாபு நாயுடுவுக்கு மாநில அரசியல் தான் தற்போது முழுமையான நோக்கம். அவர் தேசிய அரசியலில் பிரதமர் அப்படின்ற ஒரு பதவிக்காகவோ விட்டு கொடுக்குறவர் இல்லை. மாநில அளவில் தனக்கு எப்பயுமே அங்கீகாரம் இருக்கணும் அப்படின்றதுலையும், மாநிலத்தில் ஆந்திர மாநிலத்துக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்ற நோக்கத்தோடையும் இருப்பார். அப்படின்றதுனால அவர் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு கொடுக்கறது உறுதி. இந்தியா கூட்டணி சார்பிலையும் ஆலோசனை கூட்டம் நடக்குது. இந்த ஆலோசனை கூட்டங்கள் முடிவில் என்ன வருது, அவுட்புட் வருது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அதாவது ஒரு அலையின்றி நடந்த தேர்தல் ஒரு கலவையான முடிவுகளை கொடுத்திருக்கிறது. இந்த தேர்தல் முடிவுகள் என்ன சொல்ல காத்திருக்கின்றன, யார் ஆட்சியை அமைக்கப் போகிறார்கள், கூட்டணி நிலவரங்கள் மாறுமா, அணி தாவுவார்களா என்பதை தொடர்ந்து பார்க்கலாம். இணைந்திருங்கள் ETV பாரத்துடன்.